பாருங்க, எது தரப்பட்டதோ அதில் நமக்கு திருப்தி இல்லை, எது நமக்கு தரப்படவில்லையோ அதன் மீது பிடிப்பு இருக்கு. வீடு கட்டி குடி போற எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு பகுதி, ஒரு ஆச்சரியமான பகுதி சொல்லட்டுமா? ஒட்டு குடுத்தனத்தில் இருந்திருப்பான், ஓட்டு வீட்டில் இருந்திருப்பான், தண்ணி குடி தண்ணி பாத்ரூம் எல்லாமே கியூல நிற்க வேண்டிய மோசமான சூழ்நிலை இருந்திருப்பான். அப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுங்களா? இன்னும் ஒரு ரூம் இருந்தால் சௌரியமா இருக்கும். டபுள் பெட்ரூம் வருவான், இன்னும் ஒரு ரூம் இருந்தா சௌரியமா இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்தா தங்க வெட்டி இருக்கு பாத்தீங்களா, இன்னும் ஒரு ரூம் இருந்தா சௌரியமா இருக்கும். 3 பெட்ரூமோட வீடு வட்டும், பேரம்பேத்தியெல்லாம் வந்தா வீடு பத்த மாட்டேங்குது, இன்னும் ஒரு ரூம் இருந்தா சௌரியமா இருக்கும். இன்னும் ஒரு ரூம் எங்க? கல்லறையில உனக்கு ஒரு ரூம் கொடுப்பான் பத்தியா, அந்த ரூம் வர வரையில உனக்கு இன்னும் ஒரு ரூம் இருந்தா சௌரியமா தான் இருக்கும். அது என்ன இருக்கோ அது போதும்னு ஜென்மத்துக்கும் தோணாது. இது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது இருக்கிறதுனால தான் மனுஷன் வளர்றான். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேலே வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேலே வந்தா என்ன, இதை விட தாண்டி மேலே போக முடியாதா, மேலே போக முடியாதா, இந்த எண்ணம் தான் நம்மளை மேலே கொஞ்சம் வளர்க்குது. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு இடத்துல மனுஷன் விழிப்படையணும். அதுக்கு பேர் என்னன்னா விழிப்படைதல்னு பேர். என்ன? போதும் போதும், நம்ம அடைய வேண்டிய எல்லை ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம், இது போதும், இதை தக்க வச்சுக்கிட்டா போதும், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இனி வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து விடைபெறுவதற்கான வழியை பார்க்கணும். இந்த சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது சுலபத்தில் வராது, அது வர்றதில்லை. அது ஏன் வர்றதில்லைங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தரப்பட்டதோ அதில் நம்முடைய மகிழ்ச்சி இல்லை. இதுக்கு என்ன சொல்றான்? உன் சுகத்தின் கேந்திரம், கேந்திரம்னா சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி. உன் சுகத்தின் கேந்திரமாய் நீ ஏதோ இன்னொன்றை இன்னொருவரை ஏற்படுத்திக் கொள்ளுகிற வரை உன்னால் முழு நிறைவோடு இருக்க முடியாது. இப்ப என்னுடைய சுகத்தின் கேந்திரமா நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா சௌக்கியமா இருக்க முடியும். நான் இப்படி யோசிச்சுன்னு வச்சுங்க, என் மனைவி மட்டும் வாயாடியா இல்லாம இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியும்னா 80% ஆண்களுக்கு அந்த சந்தோஷம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கூட கூட ஒரு கேள்வி கேட்டே இருப்பாங்க. அவங்க ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா, என் புருஷன் மட்டும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருந்தான்னு அவங்க சொல்லலையா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அதுதான் அவங்க அமைய முடியும், இவனுக்கு என்ன அமையுமோ அதான் அமைய முடியும். இப்ப பாருங்க, என் சுகத்தின் கேந்திரமாய் என் மனைவியை, என் முதலாளியை, என் தொழிலாளியை அல்லது இந்த சமூகத்தை ஏதோ ஒன்றை நான் மையப்படுத்தி கொண்டால் இவற்றிலிருந்து நான் பெறக்கூடிய சுகம் என்பது ஒருபோதும் எனக்கு கிடைக்காது. என் சுகதுக்கத்தின் கேந்திரமாக நான் என்னை மட்டுமே அறிவது இருக்கிறது அல்லவா, அதுதான் ஒரு மனிதன் மன அமைதி பெறுவதற்கான சரியான வழி. என் சுகதுக்கத்தின் கேந்திரம் நான் என்பதை உணரவேன். சென்டருக்கு அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். ஒரு முதலாளி வீடு கட்டுறாரு, அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. உடனே என்ன சொல்றாரு, பா நீங்கெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்தா வேலை முடியாதப்பா, யாரையாவது போய் இன்னும் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து வேலைக்கு விடுங்கப்பா, ஒரு 10 பேர் வேலை பார்க்கட்டும், நீங்கள் நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும், காலம்பரை கிரகப்பிரவேசம் பண்ணணும், போங்கப்பா கூட்டிட்டு வாங்க. காலையில் 8-8:30 மணிக்கு வேலைக்கு வர வேண்டிய பல பேர் வேலை கிடைக்காம தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்குறா, நீ வேலைக்கு வரியா? அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, மணி இப்போ 11 ஆச்சு, நாங்கள் 11 மணிக்கு வர்றோங்கிறதுக்காக கூலியை குறைச்சி கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் கூலி என்னவோ முழு கூலி அதை கொடுத்தா நாங்கள் வேலைக்கு வரோம். காலம்பரை 9 மணிக்கு வந்தவனுக்கு என்ன கூலி கொடுப்பீங்களோ அதே கூலி கொடுத்தா நாங்கள் இப்போ வேலைக்கு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இந்த முதலாளி சொன்னார், வாங்கப்பா வந்து வேலையை பாருங்கப்பா, நாள் கூலி வாங்கி போங்கப்பா அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு 12-12:30 மணிக்கு வந்து பார்த்தாரு, வேலை முடிகிற மாதிரி இல்லை. ஒன்று சொல்ற, இன்னும் யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு. அவங்களும் அதே கண்டிஷன் போட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து முழு கூலி கொடுத்தா நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம். சரி கூட்டிட்டு வா, எல்லாம் வேலையை பாருங்க. சாயங்காலம் எல்லாரும் முடிச்சு போறாங்க. ஒரு நாள் கூலி 400 ரூபான்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 400 ரூபாய் கூலி. காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு வந்தவனுக்குலாம் 400 ரூபாய் கொடுத்தாரு. 11 மணிக்கு வந்தவனு எனக்கு முழு கூலி வேணும்னு கேட்டான்ல, அதுக்கு அவனுக்கு 400 ரூபாய் கொடுத்தாரு. 12:30 மணிக்கு வந்தவனு 400 ரூபாய் வேணும்னு கேட்டான்ல, 400 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு ஆள் சண்டைக்கு வந்தான். யார் சண்டைக்கு வந்தான் தெரியுங்களா? இந்த 11 மணிக்கு வேலைக்கு வந்தவன் சண்டைக்கு வந்தான். என்ன கேட்டான், 11 மணிக்கு வந்த எனக்கும் அதே சம்பளம், 12:30 மணிக்கு வந்த அவனுக்கும் அதே சம்பளமா?
இப்போ ஒன்றும் யோசிக்கல. 9 மணிக்கு வந்தவனுக்கு வாங்குற சம்பளம் தான் வாங்கணும் ஆசைப்பட்டது தெரியல. ஆனால் 12:30 மணிக்கு வந்தவன் நம்ம வாங்கின சம்பளத்தை வாங்கினா அது ஏதோ பெரிய அநியாயம் மாதிரி நமக்கு தெரியுது. எப்போதும் பிறர் பெற்றதை மனதில் வைத்துக் கொண்டே வாழ்க்கையை நாம் நரகமாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றதை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகிற ரகசியம் நமக்கு தெரிவதில்லை. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தன் கைவசம் என்ன இருக்கிறது என்பது தெரிவதில்லை. மிகச்சிறந்த பொருள் எல்லாம் அடுத்தவன் கைவசம் இருப்பதாய் நினைக்கிறார். இல்லை, அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே அது சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். அது அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். இந்த முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வராத வரை மனிதன் மன அமைதி பெறுவது என்பது சாத்தியமில்லை. ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும். தாய்மானவர் பாடுறார், அண்டமெல்லாம் கட்டி ஆளினும், எல்லா உலகத்தின் ஆண்டா கூட உன் ஆசைக்கு அளவு கிடையாது அப்படிங்கிறார். யோசிக்கணும். எனக்கு முன்னால சமயம் பேசிக்கொண்டிருந்தவர் புலவர் திலகம் கீரன். அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்வார். கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் உனக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்பாள் கேட்பான், கடல் யாருக்கு? அது எவனுக்கோ இருந்துட்டு போகுது. இப்போ என்ன கெட்டு போச்சு? அது எவனுதான் இருந்தால் நமக்கு என்ன? அது யாருக்குன்னு முதல்ல சொல்லு. அப்புறமா சார் ஹோட்டலில் சாப்பிட உட்கார்ந்தா கூட சார் பல பேர் அவன் தோசையை பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறான் சார். அவன் தோசை நீளமாக இருக்கு, அவன் தோசை முருகலாக இருக்கு, அவன் தோசை நல்லா மணமணன்னு இருக்கு. என்ன அவன் பிளேட்டில் அவன் தோசையை பார்த்து சாப்பிடக்கூடாதா? அப்போ இன்னொருவருக்கு கிடைக்கிறது, அது என்ன கிடைச்சிருமோ, எவ்வளவு கூட கிடைச்சிருமோ, எப்படி கிடைச்சிருமோ, ஏன் இந்த தவிப்பு நமக்கு இருக்கு? ஒரே காரணம், நமக்கு விவேகம் அல்லது விழிப்பு ஏற்படாமல் போவதுதான். ஆசையை ஞானிகள்லாம் கண்டிக்கிறாங்க. ஆசையினால் தான் துன்பம் வருது. தவா பிறப்பினும் வித்து திருவள்ளுவர் எழுதுறார். என்ன அவா? அவானா ஆசை. அது தவா பிறப்பினும் வித்து, மறுபடி வந்து பிறக்கிறதுக்கான மூல காரணம்னு சொல்றார். சில சமயத்தில் சில விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இந்த குரங்கெல்லாம் வச்சு வித்தை கட்டுறான் பார்த்தீங்களா? அந்த குரங்கு சலாம் போடுனா போடும், ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுன்னா சொல்லும். அதை விட அந்த குரங்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, கலர் கலராக ஒட்டு போட்டு, அவ்வளவு அசிங்கமான ட்ரெஸ் இந்த உலகத்தில் யாருமே போட முடியாது. ஆனால் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை அந்த குரங்குக்கு போட்டு அவமானப்படுத்துகிறான் பாருங்க, அது மன்னிக்கவே முடியாத விஷயம். அதுக்கு ஒரு மாதிரி ஜிகி 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 ஜிக்குன்னு ஒரு மாதிரி என்னத்தையோ போட்டு விட்டுருப்பான் அந்த குரங்குக்கு. ஐயாவுக்கு ஒரு சலாம் போடு, போடும், தாண்டும், குதிக்கும், தட்டை எடுத்து வசூல் பண்ணிட்டு வா, போய் பிச்சை பாத்திரத்தை எடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும். இந்த குரங்கு எப்படி மாட்டுச்சுன்னு அதுக்கு ஒரு எப்படி மாட்டும்னு கண்டுபிடிக்கிறாங்க. மரத்து மேலே உட்காந்துருக்கும், சுதந்திரமாக இருக்கும், ஒரு விதமான அடிமைத்தனமும் அதுக்கு கிடையாது, ஃபுல் ஃப்ரீடம், மரத்தில் சௌக்கியமாக இருக்கும். இந்த குரங்கை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலையை நிறைய தரையில் தூவிடுவான். இந்த வேர்க்கடலையை தரையில் தூவுறதில்ல, இந்த சின்ன சின்ன பானை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கை சின்னதாக இருக்கும், இந்த வாய், அந்த பானையோட வாய் சின்னதாக இருக்கும், அதுக்கு உள்ள அந்த கடலையை போட்டு அப்படியே கீழே வச்சுருவான். ஒரு 2-3 கடலையை செதறி விட்டுருவான், அது மேலேருந்து வரும். இந்த 2-3 கடலையை எடுத்துட்டு இப்படி பார்க்கும், அந்த பானைக்குள்ள இருந்தோன்னு பாருங்க, கையை அப்படி உள்ள விட்டு அந்த பானையிலேருந்து அந்த கடலையை எடுக்கலாம்னு நினைக்கும். அதுக்கு நேச்சுரலாக ஒரு ஆசை என்னன்னா, மேக்சிமம் எடுத்துடணும். எடுக்கும்போது மேக்சிமம் எடுத்துடணும் அப்படின்னா கையை இப்படி அகாலமாக வச்சு அதை எடுக்க ட்ரை பண்ணும், வராது. ஏன்னா நீங்க மேக்சிமம் எடுக்காம மினிமம் எடுத்தா கை வெளியே வந்துடும். மேக்சிமம் எடுத்துடணுன்ற முடிவோட அவ்வளவு கடலையும் இப்படி மொத்தமா பிடிச்சிக்கிட்டு அது இப்படி எடுக்க ட்ரை பண்ணு பாருங்க, வராது. இப்ப கையில இந்த பக்கமும் இந்த கையிலையும் பானை மாட்டிக்கும். இந்த லெவலில் ஒருத்தன் பிடிக்க வந்தான்னா அதால் ஓட முடியாது, மரத்து மேலே ஏற முடியாது. ஏன்னா 2 கையிலையும் அதுக்கு அந்த பானை மாட்டிருக்கு. அது ஒன்று பண்ணால் போகிறோம். என்ன, ஒரு 4 கடலையை விட்டுதுன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்துக்கு அடிமையாகி சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்ச கடலையோட தப்பிச்சு மேலே ஓடி போயிடலாம். அந்த 4 கடலைக்கு விடமாட்டேன்னதுனால வாழ்நாள் முழுக்க கண்டவனுக்கு சலாம் போட்டு கண்டவங்கிட்டையும் பிச்சை எடுத்து வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்கு. அது மாதிரி லைஃப்பில் சில சமயத்தில் போனா போது பரவாயில்லை அப்படின்னு ஒரு 4-5 விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா மனம் அமைதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் முழுக்க புத்தரை மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியா போங்கன்னு சொல்லலை. நான் கொஞ்சம் புத்தரை விட கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றேன். என்ன, 4 கடலையை தான் கூட சொல்றேன்.
ஏன்னா கடலை போடுறதே வேலையா பல பேர் அலைகிறான்ல. ஒரு 4 கடலையே விடுங்கப்பா, 4 கடலையே எடுத்துக்கங்கப்பா, பரவாயில்ல, யாரும் வேண்டாம்னா நான் ஒரு டிஸ்கவுண்டாவது கொடுக்குறேன், பரவாயில்ல, போயிட்டு போகுது அப்படி. எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும்னா குரங்கு மாதிரி நாளைக்கு அலைய வேண்டியது தான். ஏதோ லைஃப்பில் வந்தோம், கொஞ்சம் அனுபவிச்சோம், பரவாயில்ல, இதோட விட்டுட்டு போகலான்ட்டு மேலே போகலாமா இல்லையா? எப்படி மிச்சம் நம்ம நிம்மதியாக இருக்கிற வழிமுறை எப்படின்னு யோசிக்கலாமா இல்லையா?